திருமணம் ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனை உயர்த்தவும் முடியும், தாழ்த்தவும் முடியும். சிலருக்கு அந்த வாழ்க்கை சொர்க்கமா அமையுது, சிலருக்கு மிகப்பெரிய சுமையா தெரியுது. ஏன் இப்படி ஒரு தனி மனித உணர்வுகள்ல இரு துருவங்களா இன்பத்தையும் துன்பத்தையும் கொடுக்குது? மனுஷன் தனித்தே வாழ முடியும், ஆனா உணர்ச்சி ஒரு பாதுகாப்பு. வயதான காலத்துல பரஸ்பரம் தன்னுடைய கருத்துக்களை, இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்வதற்கு இன்னொரு துணை இருந்தால் நல்லது என்கிற எண்ணம். சமூகத்துல நாம பழகும்போது, நம்மளோட துணையோடு செல்லும் போது அதற்கு கொடுக்கப்படுகிற மரியாதை, இது எல்லாத்துக்குமே திருமணத்தோட தேவை ரொம்ப முக்கியம். இதோட சாதகங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுல ஒருவரை ஒருவர் தாங்கி பிடிக்கிறது. உணர்வு ரீதியா 24 மணி நேரமும் நம்ம கூட ஒரு சப்போர்ட் இருக்கும்போது ஜாதகரோட மன உறுதி அதிகரிக்கும். லைஃப்ல ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கும். வாழ்க்கையில ஒரு திசையை காட்டக்கூடிய அமைப்பு தான் திருமணம். இலக்கே இல்லாத வாழ்க்கையில வாழ்க்கைக்கு ஒரு காரணத்தை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பா திருமணம் இருக்கும். நிறைய சண்டைகளும் சிரமங்களும் இருந்தாலும் மன ரீதியா ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கும்போது அதற்காக வாழக்கூடிய, அதற்காக சாதிக்கக்கூடிய மன நிலைமைகளை இந்த திருமணங்கிற பந்தம் உருவாக்கும். தனிமனித வாழ்க்கையில ஒரு ஸ்டெபிலிட்டியை உருவாக்கக்கூடிய, ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கக்கூடிய, ஜாதகருக்கும் சரி, ஜாதகரை நம்பி வந்த வாழ்க்கை துணை, அவரது குழந்தை எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த பாதுகாப்பு உணர்வை கொடுக்கக்கூடியதா இந்த குடும்ப அமைப்பு இருக்கும். கடைசி வரைக்கும் நம்மளை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த வாழ்க்கை துணை நம்ம கூட இருப்பாருங்கிற ஒரு நிம்மதியான உணர்வு டே டு டே ரொட்டீன் லைஃப்ல ஜாதகரை இயங்க தூண்டக்கூடிய ஒரு சிறந்த காரணியாக இருக்கும் அப்படின்னா அது மிக இல்லை. சரி, இந்த திருமண பந்தத்தோட பாதகங்கள் எந்த மாதிரியா செயல்படும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தனி மனித சுதந்திரம் குறையலாம். இது அவங்க அந்த ஜாதகருடைய லக்னாதிபதியோட 5ஆம் 7ஆம் இடங்களோட தன்மைகளை பொறுத்து இந்த மாதிரியான உணர்வுகள் ஜாதகருக்கு தூண்டப்படும். நான் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு முடிவு எடுக்கும் போது நாம் அப்படின்னு மாறக்கூடிய தன்மைகள் இருக்கும், இல்லை மாற்றப்படுவார். ஜாதகருடைய தனிப்பட்ட கருத்துக்கள், அவருடைய மதிப்பீடுகள், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாமே வரக்கூடிய வாழ்க்கை துணையை பொறுத்து ஜாதகருடைய கருத்திற்கு மாறான ஒரு நிகழ்வுகளை உண்டு பண்ணலாம். ஒரு ரொம்ப சின்ன விஷயம் கூட மிகப்பெரிய மன அழுத்த சுமையாக மாறக்கூடிய பாதிப்புகளை உண்டு பண்ணலாம். அனைத்து இன்ப துன்பங்களும் பொருளாதார அடிப்படையில் அமைவது அப்படிங்கிற காரணத்தினால திருமணம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள நுழையும் பொழுது அந்த வீட்டை நிர்வகிக்கக்கூடிய, குழந்தைகளை வளர்க்கக்கூடிய வாராந்திர, மாதாந்திர, வருட செலவுகளுக்காக பொருள் தேவையை நாடி செல்லக்கூடிய அந்த ஒரு சுமை இருக்கும். மணி மேனேஜ்மெண்ட்ல ப்ரெஷர் அதிகரிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை மணி மைண்டட் பர்சனாக இருக்கும் பொழுது அவங்களுடைய தூண்டுதல் காரணமாக உங்களுக்கு பொறுப்பு சுமை அதிகரிக்கலாம். தவறான மனிதரை தேர்வு செய்யும் பொழுது வாழ்க்கையை பாதிக்கப்படலாம். உங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கும் உங்கள் எண்ணத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மனிதரை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுடைய மன அழுத்தத்தில், உங்களுடைய மன உணர்வுகளில் பிரச்சனைகள் வரலாம். இந்த மனநல பாதிப்புகள் உங்க தொழிலில், உத்தியோகத்தில், சமூக உறவுகள் அனைத்துலையுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். தன்னோட ஆசைகள், கனவுகள், இலக்குகள், டிசிப்ளின்ஸ் இது எல்லாமே தன்னுடைய வாழ்க்கை துணைக்காக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்படுவாங்க. இன்றைய கோச்சார நிலைமையில சிம்மம் மற்றும் கும்ப ராசிக்காரங்களுக்கு மன வாழ்க்கையை கேட்டாலே எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இப்போ இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சனியோட பொசிஷன் சிம்மத்துக்கு 8ஆம் வீட்டில் இருக்கு, கும்பத்துக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கு. ஸோ இந்த 2 ராசிக்காரங்களும் அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில நிறைய கருத்து வேறுபாடுகளோடு தங்கள் இல்லற வாழ்க்கையின் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த காணொலியோட நோக்கம் திருமணத்திற்கு பிரச்சனைகள் தரக்கூடிய தசைகளை பற்றி ஆராயறது தான்.
முக்கியமா வக்ர கிரகங்களான ராகு, கேது மற்றும் முழு பாவரான சனி, இந்த 3 தசைகளும் இல்வாழ்க்கையில மிக பெரும் பாதிப்புகளையோ, தாமதங்களையோ, தடைகளையோ உண்டு பண்ணக்கூடிய ஜாதகருக்கு திருமணத்தின் மூலமாக வாழ்க்கை தத்துவத்தை, அனுபவங்களை கொடுக்கக்கூடிய கிரக திசைகளாக அமையும். எப்படி ஒரு திருமணம் அமையும் போது நாம குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்தையும், களத்திரஸ்தானமாகிய வாழ்க்கை துணை ஸ்தானமாகிய 7ஆம் இடத்தையும், மாங்கல்ய ஸ்தானமாகிய 8ஆம் இடத்தையும், அயன சயன போக ஸ்தானமாகிய 12ஆம் இடத்தையும் பார்க்கறது மிக்க அவசியம். இது எல்லாமே இணைந்துதான் ஒரு வெற்றிகரமான திருமணத்தை ஜாதகருக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாவங்களோட சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுது அதனுடைய தசைகள் ஜாதகருடைய திருமண வயதுகளில், நடுத்தர வயதுகளில் வரும் பொழுது இல்வாழ்க்கையில மிக பெரும் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். இந்த ராகு, கேது, சனி, இந்த பாவ கிரகங்கள் எல்லாமே தாமதத்தையும், ஒரு அமைதி இல்லாத மனநிலையையும், திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழல்களையும், பணத்தின் மீது அதிக அக்கறை நாட்டத்தோடு அதை தேடி ஓடிக்கொண்டு குடும்பத்தை விட்டு விலகக்கூடிய அமைப்புகளையும் உருவாக்கி தற்காலிக நிரந்தர பிரிவுகளை உண்டு பண்ணலாம். சனி தசை உங்க திருமண வயதுகளில் வரும் பொழுது என்ன பண்ணும்? ஒரு விஷயம் நடக்கும், திருமணத்தை தள்ளி போடும். சனி தாமதத்தை கொடுப்பாரு இல்லையா, சந்தேகம், பயம், பொறுப்பு எல்லாத்தையும் ஜாதகரோட மனதில் கொண்டு வந்துடும். தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் சரியான வாழ்க்கை துணைவர் தானா அப்படிங்கிற முடிவுல தாமதத்தை கொடுக்கும். பார்க்கக்கூடிய வாழ்க்கை துணை எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு காரணத்திற்காக ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு போகணும். தன்னுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு ஏற்றவராக இருப்பாரா, அல்லது தன்னுடைய ஸ்டேட்டஸ், தன்னுடைய அலுவலக வேலைகள் அல்லது பொருளாதார நிலைமைக்கு வாழ்க்கை துணை தகுதியான நபர் தானா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு ரொம்ப தாமதமாகும். லக்னத்திலிருந்து சனி தசை நடத்தும் பொழுதோ, 7ஆம் இடத்திலோ அல்லது 8ஆம் இடத்திலோ அமர்ந்து சனி தசை நடத்தும் பொழுது ஜாதகருடைய குடும்ப உறுப்பினர்களே அல்லது ஜாதகருடைய மன நிலைமையில் வாழ்க்கை துணைவருடைய குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு இல்லாத தன்மை, இந்த மாதிரியான காரணங்களால திருமணங்கள் தள்ளி போகலாம். ஏன், ஜாதகருடைய உத்தியோகம் அல்லது தொழில் விஷயங்களே ஜாதகருடைய திருமணத்தை தள்ளி போட வைக்கக்கூடிய ஒரு மனநிலைமையை ஜாதகருக்கு உண்டு பண்ணும். லைஃப்ல இன்னும் செட்டில் ஆகிட்டு மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். சனி தன்னுடைய இயல்புகளான தோற்றத்துல ஒரு குறைபாடு, நிற குறைபாடு கூட இருக்கலாம். கொஞ்சம் பொறுப்பு சார்ந்த விஷயங்கள் அதிகமா எடுத்து பண்றதுனால அந்த பொறுப்பை முடித்து விட்டு திருமணம் வைத்துக் கொள்ளலாம் என்ற மனநிலை ஜாதகருக்கு இருக்கும். உடல் நிலையில சில குறைபாடுகள், கொஞ்சம் மந்தமான செயல்பாடு, அல்லது தான் பணிபுரியக்கூடிய இடங்கள்ல தன்னுடைய திறமைக்கு ஏற்ற ஊதியம் இல்லாமல் இருப்பதால் தேவையான நிதி நிலைமையில் கொஞ்சம் முன்னேற்றம் வந்த பிறகு திருமணம் வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக இருக்கும், தள்ளி போடுவதற்கு. தன்னுடைய குடும்பம் சார்ந்த கடன், கமிட்மெண்ட்ஸ், இதை முடித்துவிட்டு திருமணம் வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சிக்கலான சூழ்நிலைக்கு ஜாதகர் தள்ளப்படுவார். சனி தன்னுடைய இயல்பான வயது முதிர்ந்த ஒரு தன்மையை, அதாவது ஜாதகர் குடும்பத்துல கொஞ்சம் மூத்த ஆளா இருக்கலாம், தன்னுடைய சகோதரர்கள் சகோதரிகளுக்கு லைஃப் செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். திருமணம் சார்ந்த அமைப்புகள்ல அடுத்து ராகு தசை ஜாதகரது திருமணத்தில் எந்த விளைவுகளை உண்டு பண்ணும்? ராகுனாலே மனநிலையில ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும். இல்லை அவசர முடிவு, திடீர் முடிவுகள், கண்டதும் காதல் கொண்டதே கோலம் அப்படின்னு பார்க்குற நபர்களை எல்லாமே இவர் நம்மளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, மாயையான தோற்றத்தை ராகு ஜாதகருக்கு உண்டு பண்ணலாம். அதனால திடீர்னு காதல் வயப்படுறது, அந்த காதலை கல்யாணம் வரை கொண்டு போய் அதன் பிறகு தான் எதிர்பார்க்கக்கூடிய தகுதியே இல்லாத வாழ்க்கை துணையை மனம் முடித்ததால்
கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சீக்கிரமே மனமுறிவை ஏற்படுத்துது. ராகு தசை ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஜாதகர் தனது குடும்ப சூழ்நிலைகளுக்கு முற்றிலும் மாறான, தன்னுடைய பழக்க வழக்கங்களுக்கு முற்றிலும் மாறான தொடர்புகளில் ஈடுபட ஆரம்பிச்சுவாரு. தான் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே தரமானது, நியாயமானது அப்படிங்கிற ஒரு மாயையான பிம்பத்தை ராகு தனது தசை நடத்தும் போது ஜாதகருக்கு கொடுப்பார். இதனால திடீர் திருமணம் எப்படி ஃபிக்ஸ் ஆகுதோ அதே மாதிரி திடீர் மனமுறிவும் உண்டு பண்ணும். கொடுத்து கெடுப்பதில் வல்லவரான ராகு அனைத்து உலக இன்ப நாட்டங்கள்லையும் ஜாதகரை ஈடுபடுத்தி தான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை துணையாலேயே ஜாதகருக்கு அவரது தசைகளில் பாடங்களை கற்றுக் கொடுப்பார். இந்த நேரத்துல ராகு சனி தசைகள்ல எந்த ஜாதகருமே நான் குடும்ப வாழ்க்கையில சிறப்பா இருந்தேன், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில எந்த வித சலசலப்பும் இல்லாம வாழ்க்கை அமைதியா இனிமா போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஜாதகர் ஃபீல் பண்றாருன்னா அது மிக அபூர்வமாக தான் இருக்கும். அவரோட ஜாதகத்துல களத்திர ஸ்தானாதிபதி, களத்திர காரகன், குடும்ப ஸ்தானாதிபதி இவங்க எல்லாமே மிக வலுவா இருப்பாங்க. மோஸ்ட்லி அவரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தன்னுடைய தொழில் உத்தியோகத்திற்கு தூர இடங்களுக்கு சென்று அயல்நாடுகளுக்கு சென்று பணிபுரியக்கூடியவராக தான் இருப்பாரு. ராகுவோட பிரச்சனை என்னன்னா, இயல்புக்கு மாறான, மாயையான, ஆடம்பரமான, எதிர்பார்ப்புகள் அதிகம் உள்ள தன்மையை ஜாதகருக்கு மனநிலையில் உருவாக்கி அதற்கு ஏற்ப வாழ்க்கை துணை செயல்படாத தன்மையில் இருக்கும் பொழுது மனமுறிவை உண்டு பண்ணும் ஒரு விஷயம் இருக்கும். அதே போன்று அந்நிய மொழி, மத, இன, கலாச்சாரங்களில் திருமணங்களை ஏற்படுத்தி தன்னுடைய குடும்பத்திற்கு ஒவ்வாத ஒரு தன்மையை இந்த திருமணத்தின் மூலம் ஜாதகரது குடும்பத்திற்கு வேண்டாத நபராக ஜாதகரை உருவாக்கி அதன் மூலம் குடும்பத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய அமைப்புகளையும் ராகு திசை உண்டு பண்ணும். ராகு எப்படி ஒரு பாவகத்தில் அமர்ந்து அந்த பாவகத்தின் எதிர்பார்ப்புகளை அதிகமாக்கி அந்த பாவத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய லாப விஷயங்களை ஜாதகருக்கு அளவுக்கு அதிகமாக தூண்டி அது நிறைவேறாமல் போகும்போது அந்த உறவில், திருமண வாழ்வில் தம்பதிகளுக்குள் கருத்து வேற்றுமையை ஏற்படுத்தி பிரிவை உண்டு பண்ணுவார். அதே போன்று கேதுவோட விஷயம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அவர் ஃபுல்லாக டிட்டாச் பண்ணுறவர், ஒரு பாண்டிங்கை வந்து பிரேக் பண்ணுற, வெட்டக்கூடிய ஒரு கிரகமாக வருவார். அவரும் 2, 7, 8, 12 ஆகிய ஸ்தானங்களில் இருந்தாலோ அல்லது அந்த ஸ்தானாதிபதிகளோடு இணைந்தாலோ தான் நினைக்கிறத அவ்வளோ தூரம் சீக்கிரம் துணைக்கிட்ட வெளிப்படுத்த மாட்டாங்க. எப்போவுமே மற்றவங்க கிட்ட கலந்து உறவாடாமல், பிரச்சனையை பேசி தீர்க்காமல், தானே ஏதாவது ஒரு சிந்தனை செய்து கொண்டு தான் எடுத்த முடிவு சரிதானா என்ற கேள்விகளை தனக்குள்ளே கேட்டு அந்த கேள்விக்கு முடிவே தெரியாமல் கடைசியில் அந்த பிரச்சனையை விவாதிக்காமலே இவங்களே ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அந்த திருமண பந்தத்திலிருந்து விலகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். கேது எடுக்கிற முடிவுகள் எல்லாமே திடீர் முடிவுகளாக இருக்கும். திடீர்னு அந்த தசை ஆரம்பித்த உடனே மன வாழ்க்கையிலேருந்து பிரிஞ்சு வேற வெளி இடங்களுக்கு ஜாதகரை கொண்டு சொல்வார். இதில் ஜாதகர் ஆன்மீக சம்பந்தமான ட்ராக்கில் போனார்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவர் வேறு எந்த கெட்ட சகவாசம் அல்லது தவறான நடவடிக்கைகள், ஒரு போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகாமல் ஆன்மீக விஷயங்களில் மிக அளவுக்கு அதிகமாக வேரூன்றி இல்வாழ்க்கையில் இருந்தால் கூட அவர் பேரளவுக்கு தான் இருப்பார். கடவுள்கிட்ட நெருங்குற அந்த தன்மைகள், நினைப்புகள் எல்லாமே அதிகமாகிட்டே போகும். அது கேதுதசை முடிகிற வரைக்குமே இருக்கும். அப்படி இருந்தால் அந்த மன வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தில் ஜாதகரோட மனைவி இருக்கணும். ஆனால் களத்திராதிபதி சனி, ராகு இந்த மாதிரியான பாவ கிரகங்களோடு சம்மந்தப்பட்டு துணைவியாருக்கு ஒரு மோசமான தசாபுக்திகள் நடக்கும் பொழுது ஜாதகர் ஆன்மீகம் அல்லது தான் சார்ந்த துறைகளில் ஒரு டிட்டாச்சாக இருந்து குடும்பத்தை கவனிக்காமல் செயல்படும் போது இவங்க வாழ்க்கை துணைவர் அவரோட ட்ராக்கில் போய்கிட்டு இருப்பாங்க. குடும்பாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா குடும்பம் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ கேதுதசை முடிவு வரைக்கும் இருக்கும். இந்த பாதிப்புகள்
இருக்குன்னு சொல்லலாம். இந்த கேது அல்லது ராகு தசைகளில் தான் ஜாதகர் குடும்பத்தில் நடக்கக்கூடிய மன வாழ்க்கையில் உள்ள கருத்து வேறுபாடுகள் ஜாதகரோட துணைவியாரையோ இல்லை ஜாதகரையோ ஆன்மீகம் பால் ஈர்த்து அங்கே ஒரு நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு திசை மாற்றி செல்லக்கூடிய தன்மையை கொடுக்கும். சரி, ராகு கேது சனி ஆகிய பாவர்களோட தசைகள் தான் எப்படி இருக்குமா மன வாழ்க்கையில் முறிவுகள் உண்டு பண்ணுமான்னா, மற்ற தசைகளான சூரிய செவ்வாய் தசைகள், சூரிய தசையில் ஈகோ கிளாஷ் ஆகும். தன்னோட விருப்பத்திற்கு தன்னோட ஆசைக்கு இணங்க மறுக்கிற வாழ்க்கை துணைவியை டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு அகங்காரம் மிக்க ஒரு தன்மையில் ஜாதகரோட மனநிலை இருக்கும். அதனால் மன வாழ்க்கையில் பிரிவு. செவ்வாய் தசையில் முரட்டு பிடிவாதம், கோபம், முன்கோப சொல்லால், தகராறால், கைகலப்பினால் அது பிடிக்காமல் வாழ்க்கை துணைவை பிரியக்கூடிய சூழ்நிலையில் கொண்டு போய் விடும். புதன் தசையில் கடன், பம்பு வழக்கு, கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம், தவறான புரிதல், இந்த மாதிரியான விஷயங்கள்னால புதன் தசையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சந்திர தசையில் மன அழுத்தங்கள் அதிகமாகும், இன்செக்யூரிட்டி ஃபீல் அதிகமாக இருக்கும். இந்த இரண்டு வந்துட்டாலே மன வாழ்க்கை எப்படி ஒற்றுமையாக இருக்கும். ஸோ எல்லா தசைகளுமே சேரக்கூடிய, இணையக்கூடிய, பார்க்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகளை பொறுத்து வயது வரம்பினை அடிப்படையாக கொண்டு மிக இள வயதுகளில் இந்த தசைகள் பாவர்களோட தசைகள் வரும்போதெல்லாம் மனப்பக்குவம் அதிக அளவு இருக்காது ஜாதகர்களுக்கு. அதனால் சீக்கிரமே மன வாழ்க்கையில் முறிவுபட்டு திடீர் முடிவெடுத்து தங்களுடைய இல்வாழ்க்கையை தொலைத்து விடுவார்கள். கொஞ்சம் பக்குவப்பட்ட வயதுகளில் வரும்போது இந்த மாதிரியான கிரகங்களோட தசைகள் அந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. அப்போது செவ்வாய், சூரியன் இந்த மாதிரியான கிரகங்களோட தன்மைகள் ஜாதகருக்கு கம்மியாக இருக்கும். சனியோட காரகங்கள் வயது முதிர்வில் இருக்கும் பொழுது மனப்பக்குவத்தையும் பொறுமையையும் ஜாதகருக்கு கொண்டு சென்று ஜாதகரின் அறிவில் முதிர்ச்சியை உண்டு பண்ணி முடிந்தவரை இல்வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு செல்லக்கூடிய நிதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்களே, உங்களுக்கு திருமண வயதில் அல்லது திருமணம் தொடங்கி ஒரு சில ஆண்டுகளில் இந்த மாதிரியான பாவர்களோட திசைகள் உங்களுக்கு லக்னத்திலிருந்து 2, 7, 8 ஆகிய ஸ்தானங்களாகிய குடும்பம், களத்திரம் மற்றும் மாங்கல்ய ஸ்தானத்தில் பாவர்களுடைய தொடர்பு அமர்வு இருந்து தசை நடத்தும் சூழ்நிலைகளில் தகுந்த ஒரு ஜோதிட ஆலோசகரை அணுகி அதற்கு ஏற்ற நல்ல தீர்வுகளை அந்த தசைகளில் எவ்வாறு இருந்தால் நன்மை பயக்கும் என்ற ஆலோசனைகளை பெற்று தாங்கள் வாழ்வில் சிறக்க வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். பதிவு பிடித்திருக்கிற பட்சத்தில் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் தங்கள் அன்பிலும் ஆதரவிலும் உற்சாகம் கொள்ளும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி. இது அஸ்ட்ரோமைன் கன்சல்டன்ட் சேனல். நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் தங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.